Hi friends, welcome back to my channel Double Dhamaka. இன்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிடல் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் குவைட்ல ஹாஸ்பிடலுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட டெலிவரியோடயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் வந்து அந்த டைம்ல பிஸியா இருந்தனால பண்ண முடியல. இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. சோ அவங்க பேபிக்கு என்னெல்லாம் தேவை. நார்மலாவே நம்ம குவைட்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிடலுக்குமே இந்த மாதிரி தான் தேவைப்படும். ஸோ பேசிக்காக என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைப்பர் பேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போடணும். அம்மாவுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், பேபிக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது. பேபி திங்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு போட போகிற முதல் ட்ரெஸ் இருக்குது. அதை அவங்க ரொம்ப கிளவராக தனியாக ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டு தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியாது. எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைப்பர் இருக்குது, ஒரு ராம்பஸ் இருக்குது, ஒரு தொப்பி இருக்குது, ஒரு மிட்டன்ஸ் இருக்குது, கூடவே ஒரு ரிசீவிங் பிளாங்கெட்டும் இருக்குது. அப்போ நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க அழகாக இதில் வந்து பாப்பாவை ட்ரெஸ்அப் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நல்ல ஐடியா. இது வந்து ஒரு செட்டு தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து டெலிவரிக்கு வர போகிறாங்க. ஒருவேளை அம்மா கேட்டால் நமக்கு தேவைப்படும்னு வச்சுருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து இவ்வளோ காட்டன் ட்ரெஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா குவைட்டில் வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நல்ல ஏசி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பனியன் கிளாத்தில் இன்னரும் அதுக்கு மேலே வந்து கூடவே ஃபுல் கவர் பண்ணுற ராம்பஸும் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஸ்வாடல் கிளாத்து, அதுக்கப்புறமா ஒரு பிளாங்கெட் வச்சு பொதிஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களை. ஏன்னா பிள்ளைங்க வந்து குளிருக்கு வந்து அழும் அப்படிங்கிறதுக்காக, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுவாங்க ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்த பின்பு நம்ம வந்து காட்டன் வந்து போடலாம். பட் நமக்கு வந்து மெயினாக இந்த பனியன் கிளாத்தில் உள்ள ஃபுல் ராம்பஸும் அது கூடவே சேர்ந்து இன்னரும் நமக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வேணும். கூடவே சேர்ந்து நியூ பார்ன் டயப்பர்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும். ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹெய்டன் சின்ன பையனாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லே அவங்களே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அது எந்தளவுக்கு பழைய ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணி. ஸோ நம்மளே இப்போ ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டோம்னா அவங்க அதில் அழகாக பாப்பாவை வந்து ட்ரெஸ்அப் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாக்ஸு. சில ராம்பஸில் வந்து சாக்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து சாக்ஸும் வச்சுருக்கோம். எந்த கன்ஃபியூஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஒரு 2 செட்டு 3 செட்டு தான். ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்க போகிறது 2 அல்லது 3 நாள். அது உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக ஆப்ரேஷனாக அதை பொறுத்தும், அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை பொறுத்தும் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. மோர் தென் 3 டேஸ்க்கு மேலே குவைட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த பால்லாம் வடியும் அந்த மாதிரி அதெல்லாம் துடைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி உள்ள டவல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. நெயில் கட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு செகண்ட் டெலிவரி. அவங்களோட ஃபஸ்ட்டு டெலிவரியோட பாப்பாவுக்கு வந்து நெயில் நிறைய இருந்து தான் குழந்தை பிறக்கும் போதே. ஸோ அதுக்காக இந்த தடவை செகண்ட் டெலிவரிக்காக பாப்பாவுக்குன்னு தனியாக வாங்கியிருக்காங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து நிப்பிள் கிராக் க்ரீம், இதுவும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் செக் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் எல்லாமே அவங்க வந்து ப்ரீ பிளானாக எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மேனுவல் பம்புமே சேம் இஷ்யூ தான். ஆனால் இங்கே வந்து பம்ப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து நம்ம வெயிலில் காட்டாததுனால ஜாண்டிஸ் வரும். ஸோ அவங்களே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ ml மில்க் கொடுக்கணும், ஸோ பம்ப் பண்ணி கொடுங்க, அப்போ தான் பிள்ளை வந்து அவ்வளோ மில்க்கும் இன்டேக் பண்ணுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பம்ப் வந்து நெசசரி. ஆஃப்டர் டெலிவரி அவங்க இந்தியா போகிறனால மேனுவல் பம்ப் வந்து வாங்கியிருக்காங்க. இல்லைனா எலக்ட்ரிக் பம்ப் கூட வாங்கலாம். கூடவே சேர்ந்து சபா மெடோ லோஷனு, பாடி வாஷ் எல்லாமே. அப்புறம் இது பேம்பஸோட நியூ பார்ன். எந்த பிராண்டோ அது உங்களுக்கு, பட் நியூ பார்ன் தான் வாங்கணும். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப குட்டியாக இருப்பாங்களா, அதனால். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு தான். இந்தியாவிலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. பம்டம் இதுவும் அவங்களோட ஃபஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ணது தான். இந்த ப்ராடக்ட் அவங்க காமிச்சது எல்லாமே அவங்க ஒரு பேபிக்கு யூஸ் பண்ணி அவங்களுக்கு அது செட் ஆனனால திரும்ப வந்து அதை ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாத் டவல். பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டி கொடுப்பாங்களா, அதுக்காக பாத் டவல். இது வந்து இன்னொரு பிளாங்கெட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா குளிரை பொறுத்து. அதே மாதிரி இன்னொரு பேக்கும் ரெடியாக வச்சுக்கணும். இன்கேஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னா அதிலிருந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்வாடல். எல்லாமே 2 தான் வச்சுருக்கோம். ஏன்னா 2 நாள் அல்லது 3 நாள் அப்படிங்கிறதுனால 2 செட்டு தான். அது போக நிறைய ட்ரெஸ்ஸு நாங்கள் வைக்கலை. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு பேக்கில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, பேபி திங்ஸு அல்லது பேபி கபோர்டில் திங்ஸ் வைங்க.
இன்கேஸ் வேணும்னா அடிக்கடி எல்லோரும் வந்து நம்மளை பார்க்க வருவாங்களா, ஈஸியாக வாங்கிக்கலாம். இது வந்து டிஸ்போசபிள் சேஞ்சிங் மேட்டு. இது வந்து கீழே அந்த மேட்டை போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ரப்பர் ஷீட்டுக்கு பதிலாக அவங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு 2 நைட்டி, அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு நாப்கின்ஸ், இன்னர், இதெல்லாமே நமக்கு பேசிக்காக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தான் அம்மாவுக்கு வந்து நிறைய வேண்டாம். அப்புறம் தனியாக ஒரு பர்ஸில் வந்து அவங்களுக்கு பேசிக்காக தேவையான மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கூடவே டாய்லெட்டரி கூட வச்சுக்கலாம். பட் இவங்க வந்து பார்க்க போகிறது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து டாய்லெட்டரி கிட்டுன்னு தனியாக கொடுப்பாங்க. அதனால அவங்க வந்து அதை எடுத்து வைக்கல. இன்கேஸ் நம்ம வந்து குவைட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறோன்னா அது கூட எடுத்து வைக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து இண்டக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸு, பிளேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு எந்த அவசியமே இல்லை. நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹாஸ்பிட்டலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்லா அழகாக வெல் பேக்டாக தருவாங்க. கூடவே சேர்ந்து உங்கள் கூட தங்கியிருக்கவங்களுக்கு நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சூட்கேஸில் ஒரு பக்கம் வந்து பேபிக்கு, ஒரு பக்கம் அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்ஸை வந்து நம்ம நீட்டாக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது கூடவே சேர்ந்து வந்து அவங்க ஒரு ஃப்ளாஸ்க் வந்து எடுத்து வைப்பாங்க லாஸ்ட்டாக. ஏன்னா ஃப்ளாஸ்க்னால் கொஞ்சம் சூடு தண்ணி குடித்தா நல்லா நமக்கு எனர்ஜியாக இருக்கும்ல, லைட் சூடு தண்ணியாக குடிக்கிறதுக்காக. அதனால் ஒரே ஒரு ஃப்ளாஸ்க் மட்டும் தான் வைக்க போகிறாங்க. வேறு எதுவுமே அவங்க வந்து வைக்க போகிறதில்ல. இவ்வளோ தான் பேக்கிங். இது போக வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஃப்ரெண்டுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். குழந்தை பிறந்தோன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம குழந்தையெல்லாம் பார்க்க போகலாம். ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பார்க்க போகிறாங்க. எனக்கே இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட் டைம் டெலிவரி பார்க்க போகிறாங்க. ஸோ நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. நம்ம போகிறது எல்லாமே கிளினிக் தான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே எப்படி இருக்கும், என்ன அமௌண்ட் ஆகும், ரெகுலராக செக்கப்புக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, டாக்டர் ஒரு டைம் அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டெலிவரி முடிஞ்சோடனே நம்ம டீட்டெயிலாக எல்லாமே விசாரிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நார்மலாக நமக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு வந்து இப்போ வந்து குவைட்டில் லேட்டஸ்ட்டாக நார்மல் டெலிவரிக்கு 100 kg, அதுக்கப்புறமா ஆப்ரேஷனுக்கு 150 வாங்குறாங்க. ஸோ ப்ரைவேட்டில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபைலு, அதுக்கப்புறம் மொபைலு, சார்ஜர் இதெல்லாம் எடுத்து டைப்பர் பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. குவைட்டை பொறுத்த மட்டும் 7 to 9 month வரைக்குமே நம்ம வந்து ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து நம்ம செக்கப் பண்ணிகிட்டே இருக்கலாம். கடைசியாக டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 weeks முன்னாடி வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே அவங்க வந்து டெலிவரி நமக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்கு தட்டு நம்ம ப்ரைவேட் கிளினிக்கில் பார்க்கலாம். நார்மலாக ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து கைனகாலஜிஸ்ட்டுக்கு வந்து 7 kg to 10 kg வாங்குகிறாங்க. அது கூடவே சேர்ந்த ஸ்கேனுக்கு 13 to 15 kg ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு மெடிசன்லாம் வரும்ல, அது எல்லாமே ஃபோலிக்கு, அயனு, கால்சியம், அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு தைராய்டு இஷ்யூ இருந்தாலும் அதுக்கும் டேப்லெட் தருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலர் பிளட் செக்கப் எல்லாமே பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குவைத் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.